வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்ம பதம் சொற்பொழிவு தொடர்ல அந்த 29வது ஆடியோ பதிவை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இது புகழ்ச்சி விமர்சனம் பத்தி மட்டும் பேசுறதில்ல. ஆமா, அதையும் தாண்டி நம்மளோட உண்மையான வளர்ச்சிக்கு எது அஸ்திவாரம்னே ஒரு பெரிய கேள்வியை கேக்குது. நிச்சயமா. நம்ம இந்த ஆய்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த நேர்மையா யோசிச்சு பாருங்க. உங்க தப்ப சுட்டி காட்டுற ஒரு நண்பர் வேணுமா, இல்ல நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு பாராட்டிட்டே இருக்கிற ஒரு நண்பர் வேணுமா? நம்ம மனசு ரெண்டாவது தான் தேடும் பொதுவா. ஆமா. ஆனா இந்த உரையாடல் முடியும் போது அந்த இயல்பே நமக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கலாம்னு நீங்க உணரலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் சூத்திரமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, நம்ம குறைகளை சுட்டி காட்டுறவரை ஒரு புதையல் இருக்கிற இடத்த காட்டுறவரை பார்க்கணும்னு புத்தர் சொல்றாரு. இது கேட்க நல்லதா இருக்கு. ஆனா நடைமுறையில நம்மள குறை சொல்றவங்கள நாம விரும்புறதே இல்லையே. புகழவங்க பின்னாடி தானே போறோம். ஏன் இந்த முரண்பாடு? இதுக்கு காரணம் நம்ம அகங்காரம், அதாவது ஈகோ. ஓகே. புகழ்ச்சிங்கிறது அந்த ஈகோவுக்கு கிடைக்கிற ரொம்ப ரொம்ப சுலபமான உணவு. ஓஷோ இத ஒரு பலூன்னு ரொம்ப அழகா சொல்றாரு. பலூனா? ஆமா, ஒவ்வொரு புகழ்ச்சியும் அந்த பலூன்ல ஊதப்படுற காத்து மாதிரி. அது நம்மள பெருசா ரொம்ப முக்கியமான ஆளா உணர வைக்கும். ஆனா அது உண்மையல்ல. அதுதான், வெறும் காத்துதான். நாம இன்னும் பயணத்தை பாதி கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஆனா புகழ்ச்சி என்ன சொல்லும்னா, நீங்க இலக்க அடைஞ்சிட்டீங்க, நீங்க பெர்ஃபெக்ட்னு சொல்லி நம்ம பயணத்தையே நிறுத்திடும். அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு வர்ற லைக்ஸ், கமெண்ட்ஸ், நம்ம பாஸ் கொடுக்குற பாராட்டு, இது எல்லாமே அந்த பலூன்ல ஊதப்படுற காத்து தானா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் புகழ்ச்சி எப்பவுமே ஒரு பொய்ன்னு ஓஷோ சொல்றாரு. இது கொஞ்சம் தீவிரமா கேட்கல. எப்பவுமே பொய்யா சொன்னா அந்த முள்ளுக்கு ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அது உண்மையே இல்ல. அதுதான் பாயிண்ட். ஆனா ஒரு ரோஜா இதழை பார்த்து நீ மென்மையா இருக்கன்னு சொன்னா அதுல புகழ்ச்சி இல்ல, அது உண்மைய சொல்றது. எது பொய்யோ அதுதான் புகழ்ச்சியா இனிக்கும். புகழ்ச்சிக்கு நாம ஒரு விலை கொடுக்கணும்னு அந்த உரையில வருது. அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. வெறும் வார்த்தைகளுக்கு என்ன விலை இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்கு. உங்களை புகழ்றவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்ககிட்ட அந்த பதவி, பணம்னு ஏதாவது தேவைப்படலாம். ஆனா அது சின்ன விலை. அப்போ பெரிய விலை என்ன? நாம குடுக்கிற மிகப்பெரிய விலை அந்த பொய்ய நம்பி நம்மள நாமே வளர்த்துக்கிற பயணத்தையே நிறுத்திடுறதுதான். அது ஒரு ஆன்மீக தற்கொலை மாதிரி. ஓ, ஆமா, நான் ஏற்கனவே முழுமையானவன்னு நம்பிட்டா அப்புறம் எதுக்கு என்ன செதுக்கிக்கணும்? தேடல் அங்கேயே நின்னுடும், வளர்ச்சி நின்னுடும். சரி, புகழ்ச்சி ஒரு இனிப்பான விஷம்னா விமர்சனம் ஒரு கசப்பான மருந்து. ஆனா அந்த மருந்தை எப்படி ஏத்துக்கிறது? உண்மைய சொன்னா நம்மள விமர்சிக்கிற எல்லாரும் நல்ல நோக்கத்தோடவா பண்றாங்க? காயப்படுத்தணும்னு விரோதமா வர்ற விமர்சனத்தை எப்படி புதையலா பாக்குறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. புத்தர் எல்லா விமர்சனத்தையும் ஏத்துக்க சொல்லல. அப்படியா? ஆமா, ஒரு விமர்சனம் பொய்யா இருந்தா அத பத்தி கவலையே பட தேவையில்ல. ஒரு நேர்மையானவரை போய் திருடன்னு சொல்லா அவரு சிரிச்சுட்டே போவாரு. ஏன்னா அந்த வார்த்தை அவருக்குள்ள எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. கரெக்ட், அது வெறும் சத்தம். ஒருவேளை அந்த விமர்சனம் உண்மையா இருந்தா? அங்கதான் புதையலே இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளோட ஒரு இருண்ட பக்கத்தை, ஒரு குறைய வெளிச்சம் போட்டு காட்டுது. ஓஹோ. நம்ம ஈகோ அத மறைக்க பாக்கும், ஆனா விமர்சனம் அதை தோண்டி வெளியெடுக்கும். அதனாலதான் கபீர் சொல்றாரு, விமர்சகரை உங்க முற்றத்திலேயே ஒரு குடிசை போட்டு கொடுத்து வாழ வைங்க, அவரு சோப்பு தண்ணீர் இல்லாமலே உங்களை சுத்தப்படுத்துவாரு. நம்ம குறைகள் தான் புதையல மூடி இருக்கிற மண்ணு. விமர்சகர் அந்த மண்ணை அகற்றுகிற கருவி. இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். ஆமா, அதோட புத்தர் விமர்சகரை ஒரு மேதாவின்னு கிண்டலா சொல்றதையும் ஓஷோ சுட்டி காட்டுறாரு. மேதாவியா? ஏன்னா அந்த விமர்சகரால மத்தவங்களோட குறைய ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அவரால அவரோட குறைய கவனிக்க முடியல. ஆமா, அது சரிதான். அதனால அந்த மேதாவியோட திறமைய அவர் உணர்றதுக்குள்ள நாம நமக்காக பயன்படுத்திக்கணும். ஓ. இதுக்கு அந்த சீன ஓவியர் கதை ஒரு அருமையான உதாரணம். அந்த ஓவியர் தன் ஓவியத்தை முடிச்சதும் மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி அவரோட பரம எதிரியான ஒரு விமர்சகர் கிட்ட தான் காட்டுவாராமா. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அந்த விமர்சகர் திருப்தி அடையிற வரைக்கும் ஓவியர் அதை திரும்ப திரும்ப சரி செய்வாராம். கடைசில அந்த ஓவியம் ஒரு குறையும் இல்லாததா மாறிடும். அப்ப அவர் தன் எதிரியையே தனக்கு ஒரு பெரிய கூட்டாளியா மாத்திக்கிட்டாரு. சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த பார்வை. இந்த உரையாடல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நாம யாருடன் சேரணுங்கிற கேள்விக்கு இயல்பாவே கூட்டிட்டு போகுது இல்லையா? நிச்சயமா. நம்மள சுத்தி யார் இருக்காங்கங்கிறது தான் நம்மள வடிவமைக்குது. புத்தர் இத 4 வகையா பிரிக்காரு. ஓகே. முதல்ல கெட்ட நண்பர்கள். இவங்க தான் நாம இப்போ பேசின புகழ்ச்சியாளர்கள். நம்மள ஒரு கருவியா மட்டும் பாக்குறவங்க. கரெக்ட்.
அவங்க நோக்கம் நீங்கல்ல, உங்க மூலியமா அவங்க அடைய நினைக்கிற வேற ஏதோ ஒன்றுதான். உண்மையான நட்புல நீங்க ஒரு கருவியா இருக்க மாட்டீங்க, நீங்களே ஒரு இலக்கா இருப்பீங்க. அடுத்தது அதம புருஷர்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? அதமன்னா கீழ்நிலையில இருக்கிறவன். இவங்க கீழ் நோக்கி பயணம் செய்றவங்க. மலை ஏறுறது கஷ்டம், ஆனா இறங்குறது ரொம்ப சுலபம் இல்லையா? ஆமா. அது மாதிரி இவங்களோட சேர்ந்தா நாமளும் ரொம்ப சுலபமா கீழ்நிலைக்கு இழுக்கப்படுவோம். இந்த நண்டு மனப்பான்மைன்னு சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி. ஓ, வாலிக்குள்ள இருக்கிற நண்டுகள் மாதிரி. ஆமா. நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சா இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறவங்க தான் இந்த அதம புருஷர்கள். சரி, இந்த 2 எதிர்மறையான வகைகளை தவிர்த்துட்டா நாம யாரோட சேரணும்? புத்தர் 2 அழகான நேர்மறை வகைகளை சொல்றாரு. ஒன்னு உத்தம புருஷர்கள். உத்தம புருஷர்கள்னா இவங்க ஆன்மீக பாதையிலயோ இல்ல வேற எந்த ஒரு நல்ல பாதையிலயோ நம்மள விட முன்னாடி போனவங்க, சாதுக்கள், ஞானிகள் மாதிரி. அவங்களோட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். இந்த நீண்ட பாதையில நான் தனியா இல்ல, எனக்கு முன்னாடியும் பலர் போறாங்கங்கிற உணர்வே நம்ம பயணத்தை எளிதாக்கும். அருமை. 2வது வகை. 2வது வகைதான் கல்யாண மித்திரர். கல்யாண மித்திரர். குருங்கிற வார்த்தையிலிருந்து இது எப்படி வேறுபடுது? குருங்கிற சொல் காலப்போக்குல நிறைய போலி மனிதர்களால கொஞ்சம் களங்கப்படுத்தப்பட்டுடுச்சு. அதனாலேயே புத்தர் கல்யாண மித்திரர்னு ஒரு புதிய அழகான சொல்ல உருவாக்குறாரு. அதாவது கல்யாணம்னா மங்களகரமானது, மித்திரர்னா நண்பர். எந்த சுயநலமும் இல்லாம நம்ம வளர்ச்சிய மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு மங்களகரமான நண்பர். அவர்தான் உண்மையான வழிகாட்டி. அப்போ நம்மள சுத்தி சரியான மனிதர்களை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா ஒருவேளை நமக்கு அப்படி வழிகாட்டிகள் கிடைக்கலைனா, நாம தனியா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போறோம்னு வச்சுப்போம். அது சரியானதுதான்னு நாமளே எப்படி உறுதி செஞ்சுக்கிறது? அதுக்கு புத்தர் ஒரு அற்புதமான அளவுகோல் கொடுக்கறாரு. என்ன அது? உண்மையான பாதை உங்களுக்கு தர்ம ரசத்தை அருந்த கொடுக்கும். ரசம்னா சாராம்சம், ஆனந்தம். ஓ, அந்த பாதையில நீங்க பயணிக்கும் போது உங்க வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா மாறும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க தூக்கம் அமைதியா இருக்கும், வாழ்க்கை ஒரு சுமையா இல்லாம ஒரு உற்சவமா மாறும். இது சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா பல ஆன்மீக பாதைகள் துறவு, கடுமையான தவம், உலகத்தை வெறுக்கிறது, இறுக்கமா இருக்கிறது, இதையெல்லாம் தான் போதிக்குது. ஆமா, ஓஷோ அதை ரொம்ப அழுத்தமா மறுக்கிறார். பரமாத்மாவே கொண்டாட்டமா இருக்காரு. பூக்கள்ல, பறவைகள்ல, நட்சத்திரங்கள்ல எல்லா இடத்துலயும் உற்சவம் தான் நடக்குது. சரிதான். அப்படி இருக்கும்போது துக்கமும் இறுக்கமும் எப்படி ஆன்மீகமாகும்? உண்மையான ஞானிங்கிறவன் வெளி உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டவன் இல்ல, பின்ன தன்னை தானே செதுக்கிக்கிட்டவன், தன் உள் உலகத்தை ஆனந்தமா மாத்துனவன். உங்க பாதை உங்களை சோகமாக்குச்சுன்னா அந்த பாதையில ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். இந்த உரையின் கடைசியில வர்ற ஒரு உருவகம் ரொம்ப கவித்துவமா இருக்கு. மனிதனை ஒரு பூவுக்கும் அவன் ஆன்மாவை அதோட நறுமணத்துக்கும் ஒப்பிடுறது. அதுதான் இந்த உரையாடலோட உச்சகட்டமான கருத்து. ஆமா, பூவுக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு ஒரு வடிவம், நிறம், இடம்னு எல்லாம் உண்டு. ஆனா அதோட நறுமணம், அதுக்கு எல்லை இல்ல. ஆமா, அது காத்துல கலந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. உபனிஷதங்கள் இந்த எல்லையற்ற நறுமணத்தை ஆத்மான்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. உபனிஷதம் ஆத்மான்னு சொல்ல, புத்தர் இத அனாத்மா, அதாவது ஆன்மா அற்ற நிலைன்னு சொல்றதான் ஓஷோ சொல்றாரு. ஆமா, இது கேட்கறதுக்கு முரண்பாடா என்ன கொஞ்சம் பயமா கூட இருக்கு. ஆன்மா இல்லன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா இதுதான் புத்தரோட போதனைகள்லயே ரொம்ப ஆழமான நுட்பமான ஒரு இடம். சொல்லுங்க. ஆத்மான்னு சொல்லும்போது அங்க ஒரு நிரந்தரமான தனிப்பட்ட நான்ங்கிற மையம் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. நான் என் ஆன்மாவை கண்டடைஞ்சேன்னு சொல்லும்போது அங்க நான் இருக்கு. ஆமா, இருக்கு. ஆனா புத்தர் இன்னும் ஒரு படி மேல போறார். அவர் சொல்றாரு, அந்த உச்சகட்ட நிலையில அந்த நறுமணா காத்துல கலக்கிற மாதிரி நீங்களும் பிரபஞ்சத்துல கரைஞ்சிடுறீங்க. ஓ, அங்க நான்ங்கிற தனிப்பட்ட மையம் முழுசா கரைஞ்சிடுது. நான் அற்ற ஒரு நிலை. அதனாலதான் அத ஆத்மான்னு சொல்றதை விட அனாத்மான்னு சொல்றது இன்னும் துல்லியம்னு புத்தர் நினைக்கிறாரு. அப்போ இது ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது இல்ல, இது நான்கிற உணர்வையே முழுசா இழந்து எல்லையற்றதோட ஒன்னாகிறது. ஆக இன்னைக்கு நாம பார்த்தது நம்மளோட இயல்பான பழக்க வழக்கங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயல் திட்டத்தை. ஆமா, புகழ்ச்சிங்கிற இனிப்பை தவிர்த்து விமர்சனம்ங்கிற கசப்பை தேடணும். நம்மள கீழே இழுக்கிறவங்கள விட்டு மேல உயர்த்துறவங்களோட சேரணும். சுருக்கமா சொன்னா இந்த உரையின் மையச் செய்தி இதுதான்.
உண்மையான வளர்ச்சி சௌகரியமான இடத்துல இருந்து வராது. அது நம்ம குறைகளை நேருக்கு நேர் சந்திக்கிறதுல தான் இருக்கு. கடைசியா நம்ம பாதை சரியா தவறாங்கிறதுக்கு ஒரே அளவுகோல் அது நமக்கு துக்கத்தை கொடுக்குதா இல்ல எல்லையற்ற ஆனந்தத்தையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்குதாங்கிறது தான். அருமை. இந்த கருத்துக்களை நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியோட விடைபெறுகிறோம். கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில புகழ்ச்சிங்கிற பலூனை ஊதிட்டே இருக்கிறவங்க யாரு, உங்களோட புதையல் எங்க இருக்குன்னு சுட்டி காட்டுற அந்த விமர்சகர் யாருன்னு பட்டியலிடுறத தாண்டி இன்னைக்கு ஒரு உண்மையான கேள்வியை கேளுங்க. நீங்க வசதியா கட்டியிருக்கிற அந்த புகழ்ச்சிங்கிற அரங்க விட்டு வெளியேறி உங்க புதையல் வரைபடத்தை காட்ட தயாரா இருக்கிற அந்த விமர்சகரை தேடி போக உங்களுக்கு துணிவு இருக்கா? அவங்க சுட்டி காட்டுற அந்த இடத்துல உங்களுக்குள்ள பார்க்க பயப்படுற அந்த பகுதியை எதிர்கொள்ள நீங்க தயாரா?